அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சங்கடகரா சதுர்த்தி. நம்ம எல்லா சங்கடகரா சதுர்த்தியும் இந்த வழிபாடுகள் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த முறை பரிகாரமாக சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த சங்கடகரா சதுர்த்தி, ஆணி சங்கடகரா சதுர்த்தி 3/7/2026 வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுடைய கிழமையில வரும். இந்த வெள்ளிக்கிழமைன்னு அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? கடன் பிரச்சனை இருக்கும், கொடுத்த பணம் வராம இருக்கும், தனதோஷம் ஏற்பட்டிருக்கும், திருமண தடை இருக்கும். இப்படி செல்வத்தால் நமக்கு பிழை இருந்தால் நான் சொல்ற விஷயத்தை நீங்க செஞ்சுப்பாங்க. இது வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், சாதாரண வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம். சங்கடகரா சதுர்த்தி வெள்ளிக்கிழமையில வந்தால் இதை செய்யும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான நாள் கிடைச்சிருக்கு. சங்கடகரா சதுர்த்தி வெள்ளிக்கிழமை, நமக்கு 3/7/2026 வெள்ளிக்கிழமை. இதை ஏன் வச்சுக்கிறேன்? இதை செய்யக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலையில 6 to 7 வாய்ப்பில்லை, மதியம் 1 to 2 அதுக்கும் வாய்ப்பில்லை, இரவு 8 to 9 விசேஷம். இரவு 8 to 9 சுக்கிரன் ஓரை ரொம்ப விசேஷம். இரவு நேரங்கள்ல சுக்கிரன் ஓரை வருது பாருங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஓரை. அதான் இப்ப நம்ம என்ன செய்யணும்? சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னாலே கண்டிப்பா விநாயகர் கோவிலுக்கு போவோம். இல்லை எந்த கோவிலா இருந்தாலும் விநாயகர் சன்னதி இருக்கும், அங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும். அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் நீங்க வாங்கி கொடுத்துக்கணும். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு புடி மொச்சை, வெள்ளை மொச்சை. அன்பு உறவுகளே, ஒரு புடி வெள்ளை மொச்சை, வெள்ளை காட்டன் துணி. அதுல என்ன செய்யணும்? அந்த மொச்சைய அந்த துணியில வச்சு ஒரு முடி போட்டுருங்க. நீங்க இதை வீட்டிலே பண்ணாலும் சரி, கோவில்ல போய் செஞ்சாலும் சரி. அப்ப இங்க சங்கடகரா சதுர்த்தி பூஜையில அபிஷேகம் நடக்கும். அதை நல்லா பாருங்க, ஆனந்தமா பாருங்க. விநாயகப் பெருமான் உங்களுக்கு கஷ்டங்கள் பிணிகள் எல்லாம் சொல்லி மனசார வேண்டிக்கணும். ஏன்னா சங்கடங்களை எல்லாம் வேரோடு அறுக்கக்கூடிய சதுர்த்தி சங்கடகரா சதுர்த்தி. அப்ப நம்ம பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் விநாயகப் பெருமானத்துல சொல்லிக்கிட்டே இருக்கும். பிரார்த்தனை, அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவில் உள்ள பூசாரி அர்ச்சகர்கிட்ட, ஐயா இதுல வெள்ளை மொச்சை இருக்கு, எங்களுக்கு தனதோஷம் நிவர்த்தி ஆகணும், வீட்டுல மங்களம் உண்டாகணும், ஐஸ்வர்யம் கிட்டணும், காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி மங்கள காரியங்கள் அனைத்தும் தடையின்றி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சகர் கையில கொடுத்து விநாயகருடைய பாதத்துல வச்சு விநாயகர் பேருக்கே அர்ச்சனை பண்ணி எங்களுக்கு கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்டு அதை வாங்கிட்டு கண்டிப்பாக, ஏன்னா இருக்கிறது மொச்சை தான், மொச்சை வெள்ளை துணியில கட்டியிருக்கோம், இது சுக்கிரனுடைய தானியம். அப்படி அந்த மொச்சை விநாயகர் பெருமானுடைய பாதத்துல வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தீப தூபங்கள்லாம் காட்டுவாங்க. காட்டிட்டு தீபாரணை பார்த்துட்டு விபதி குங்குமம் பிரசாதம் வாங்கிட்டு அந்த துணி கொடுத்தோம்ல மொச்சை கட்டி, அதை வாங்கிருங்க. வாங்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நேர வீட்டுக்கு வந்துருங்க. அதாவது இரவு 8 to 9 தான் விசேஷம். இந்த நேரத்துக்கு முன்பாகவே இதை நீங்க செஞ்சிருக்கும். ஒரு 8 மணிக்கு முன்பாகவே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய நேரம் ஒரு அரை மணி நேரம் வேலை தான். ஒரு 8:30 மணி கூட ஆகலாம், கோயில்ல முன்ன பின்ன பரவாயில்லை. 8 to 9 இந்த நேரத்துக்குள்ள இதை செய்யணும். வீட்டுக்கு நீங்க வீட்டுல இருக்கணும். இந்த நேரத்துல 8 to 9க்குள்ள நீங்க 8 மணில இருந்து 8:40 இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் நமக்கு இருந்தா கூட பரவாயில்ல. இந்த 1 hour இந்த சுக்கிரன் ஓரை இருக்கும். அப்படி வீட்டுல உங்களுடைய பூஜை அறையில அந்த முடி போட்ட அந்த மொச்சைய வச்சு விளக்கு கொளுத்தி வச்சு, விளக்கு ஏற்கனவே நம்ம ஈவினிங் ஏற்றி இருப்போம், அதை அப்படியே கண்டினியூ ஆனா பரவாயில்ல, இல்லை புதுசா நீங்க மலை ஏற்றிட்டு போறீங்கன்னா மறுபடியும் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறோம். கொளுத்தி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க, லட்சுமி மாதாவை வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க தெய்வங்கள்ட்ட வேண்டி பிரார்த்தனை, விநாயகர் பிரார்த்தனை வச்சு அதே பிரார்த்தனை, எனக்கு இந்த மனையில செல்வதோஷம் எங்களுக்கு நீங்க வேண்டும், தனதோஷம் நீங்க வேண்டும், ஐஸ்வர்யம் பொங்க வேண்டும், இப்படி என்னவெல்லாம் உங்களுக்கு மனசுல வருதோ அதெல்லாம் சொல்லுங்க, நல்ல விஷயத்த சொல்லுங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, கரெக்டா 9 மணிக்கு முன்பாக ஒரு 5 நிமிஷம் நமக்கு முன்னாடி இருந்தா போதும், ஒரு 8:55க்குள்ள உங்களுடைய பீரோ, கண்டிப்பா வீடுனா ஒரு பீரோ இருக்கும், இல்லைன்னா ஒரு லாக்கர் இருக்கும், இல்லைன்னா ஒரு சேமிப்புக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த மொச்சையை, அந்த முடி போட்ட மொச்சையை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே ஊதுபத்தி மட்டும் காட்டுங்க. பார்த்து நெருப்பு கிருப்பு விழுந்துடாம, ஏன்னா பீரோவில் நம்ம முக்கியமான பத்திரங்கள் துணியெல்லாம் வச்சிருப்போம். ரொம்ப கவனம், வெளியிலேயே காட்டிக்கணும். உள்ளுக்குள்ள காட்டிட்டு ஏதாவது விழுந்துட்டு ஏதாவது பத்திக்கிட்டா ரொம்ப கஷ்டம், கவனம் வேண்டும். அதனால ஊதுபத்தி போக மட்டும் கொஞ்சம் காட்டிட்டு அதை நீங்க அங்கேயே வச்சிடலாம். அதை எடுக்கவே வேணாம், 1 வருஷம் வரைக்கும் அது அங்கேயே இருக்கு.
நம்ம இந்த பண்ணின இந்த மொச்சையும் அந்த வெள்ளை துணியும் சங்கடகரா சதுர்த்தியும் வந்த சுக்கிர வாரமும் அந்த விநாயகர் பெருமான் செய்த பிரார்த்தனையும் உங்களுடைய சுவாமி இஷ்டதெய்வங்கிட்ட வேண்ட பிரார்த்தனையும் அதுல நிறைஞ்சிருக்கும். சுக்கிரனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுங்க. சந்தோஷம், கணவன் மனைவி பிரச்சனை, காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நமக்கு செல்வம் ஈர்க்கப்படும், அதாவது உங்களுக்கு தனவசியம் ஏற்படும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாத செலவுக்கு போகாம பார்த்துக்கிறோம். தேவையில்லாத விரயம் இல்லாம சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதால சில கடன் பிரச்சனைகளை நம்ம தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம செய்யற தொழில்ல, செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மிகப்பெரிய லாபங்கள் உண்டாகும். வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பயுமே நிலைச்சிருக்கிற மாதிரி இந்த வழிபாடு, நம்ம செஞ்ச வழிபாடுக்கான பலன் பரிகாரம் உங்களுக்கு தரும். நம்பிக்கையோட செய்யுங்க. ஐயா, சங்கடகரா சதுர்த்தி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா, இல்ல சாதாரணமா வர்ற வெள்ளிக்கிழமையில செய்யலாமா? கண்டிப்பா சாதாரணமா வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிறேங்க. அமாவாசையில இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாள் பௌர்ணமிக்குள்ள ஒரு 2 முறையாவது நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை வந்துடும், வளர்பிறை வெள்ளிக்கிழமை. அப்படி வர்ற வெள்ளிக்கிழமை பிரதம திதியா இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கிறங்க. மித்த நாள் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன வழிபாடே நீங்க செய்யலாம். அதே விநாயகர் கோயிலுக்கு போகும். ஏன்னா அப்ப சங்கடகரா சதுர்த்தி அபிஷேகம் மித்த கிழமையில சாதாரணமா தான் இருக்கும். நீங்க போய் வச்சுட்டு நான் சொன்ன வழிபாடு சொல்லி, இது போல தனதோஷ நிவர்த்திக்கு நான் சொல்லியிருக்கேன், இதை அப்படியே சொல்லிட்டு அர்ச்சனை கையில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம சொன்னது போல இடத்துல வச்சிடணும். எளிமையான வழிபாடு அதிகமான பலனை தரும். சும்மா காசை கொண்டு போய் அப்படி இப்படியும் கொண்டு போயிட்டு அதை வாங்கி வைக்க இதை வாங்கி வைக்க தேவையே இல்லை. அன்பு உறவுகள், நம்ம வீடியோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எளிமையான பரிகாரம் ரொம்ப கொடுத்துருக்கோம். சக்தி வாய்ந்த பரிகாரம், அற்புதமான பரிகாரம். ரொம்ப அன்பு உறவுகள், ஐயா உங்க வீடியோ பார்த்து நான் செஞ்சுட்டு வரேன், எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ஒரு 100 பேர் 50 பேர் சொன்னா போதும், அது மிகப்பெரிய ஒரு சாதனை இல்லையா? அப்படி அன்பு உறவுகள் நம்ம கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்னென்ன இருக்கோ எளிமையான வழிபாடை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அன்பு உறவுகள், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அன்பு உறவுகளை, நம்ம கிட்ட ஜாதகம் திருமணம் பொருத்தம் பார்க்கணும். ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, அதான் வாட்ஸ்அப் ஜிபே நம்பரு. நம்ம ஜாதகம் பார்க்குறது, உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், சரியான பிறந்த ஊர், மாவட்டத்தை எங்களுக்கு அனுப்பிடுங்க. அன்பு உறவுகளை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.